வெல்கம் டு ராஜ்சங்கி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாஸ்தாவில் ஒரு புதிய ஸ்நாக் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த வகை பாஸ்தாவை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைப் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் அப்புறமேட்டு பாஸ்தா போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 90% நல்லா வெந்த பின்னாடி அதை வடிகட்டிக்கணுங்க. வடிகட்டிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம அந்த பாஸ்தாவை நல்லா ஒரு கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாஸ்தா தனித்தனியாக இருக்கும் நல்லா. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இது மட்டும் இருந்தால் போதுங்க. நல்லா வந்து பிசைஞ்சு கொஞ்சம் ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் நம்ம தேவையான அளவுக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான பாஸ்தா சிப்ஸ் ரெடி. இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கே ரொம்ப நல்லா பிடிக்கும். இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக வீடியோஸ் வரணுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.